வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா மெத்தேடில் நமக்கு இன்றைக்கி எப்படி வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறத பார்க்கலாம். அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அதாவது நமக்கு கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்கு உள்ளர போனீங்கன்னா இந்த ரிசல்ட்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வரக்கூடிய நம்பரை நம்ம கரெக்டாக ப்ளே பண்ணாலுமே கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா அதாவது 124 நமக்கு வந்துருந்துச்சு. அப்படியே அந்த போர்டுக்கே நமக்கு 4ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுலேயே ஆல் போர்டு 2 நம்பர்ஸ் ரெகுலராக கொடுத்துருவாங்க. 30 நாள் கொடுக்குறாங்கன்னா இந்த மெத்தேடை பயன்படுத்தி நம்ம 25 நாள் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கொடுக்கக்கூடிய 2 நம்பரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நாள் பாஸ் ஆயிரும். 100% சொல்லுவேன். இதில் உள்ள கொடுக்கக்கூடிய 2 நம்பரே நமக்கு 10 நாள் பாஸ் ஆயிரும். அதே மாதிரி கண்டிப்பாக 30 நாள் கொடுக்குறாங்கன்னா 25 நாள் இதில் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் வின்னிங் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுமே இந்த மெத்தேடை பயன்படுத்தி 100% வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. இந்த ஜாக்பாட்டுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சே நம்ம தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம ஃபார்முலா வீடியோவும் சரி, ரெகுலர் கெஸ்ஸிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எல்லா நம்பர்களுமே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2:30 மணிக்கு மிஸ்ஸன் நம்பர்ஸும் இந்த வெப்சைட்லேயே ஷோ பண்ணுறாங்க. மிஸ்ஸன் நம்பர்ஸை வச்சு கெஸ்ஸிங் எடுக்கிற நம்பர்களும் நிறைய நம்பர்கள் இருக்கீங்க. மிஸ்ஸன் நம்பர்ஸையும் பயன்படுத்திக்காங்க. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3:08க்கு இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்துடும். 3:08க்கு கரெக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ரிசல்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம தொடர்ந்து கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடும் ரெகுலர் கெஸ்ஸிங்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வர்றோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா மெத்தேடில் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது முன்னாடி நாள் வந்த ரிசல்ட் நம்பர்ஸை வச்சு தான் அடுத்த நாள் என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு செவ்வாய்க்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு தான் இப்போ கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சிரிசக்தி ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸ் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 80, இதிலிருந்து வின்னிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது. 100% சொல்லுறேன். இந்த மெத்தேடில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர் கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டு பாஸ் ஆச்சுன்னா 08 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கே சொல்லியிருந்தோம். 5, 6 இருந்துச்சு. 5ஆம் நம்பர் நமக்கு இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கு ஏ போர்டிலே பாஸ் ஆயிருந்துச்சு. உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கில் இந்த மெத்தேடில் இப்போது இதே மெத்தேடில் நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் நம்ம சிரிசக்தி ட்ராவுக்கான ஆல் போர்டு நம்பர் 80 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடில் 80 வருது நம்ம கணக்கில். இப்போது நம்ம கூட்டல் மெத்தேடில் என்ன கிடைக்கிதுங்கிறத நம்ம பார்க்கையில் 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 8, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 5. 8ஐயும் 5ஐயும் கூட்டினா நமக்கு 13ன்னு கிடைக்கும். அப்போது நமக்கு 3ஆம் நம்பர்ஸ் நம்ம அதிகமாக கணக்கில் எடுக்கிறது கிடையாது. அதனால் நம்ம 3ஐ விட்டுட்டு 1 எடுத்திருக்கோம். 3க்கு பவர் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம 3க்கு பவர் 8ன்னு வச்சுக்குவோம். அப்படி பார்க்கையில் நமக்கு
100% இந்த மெத்தேடில் என்ன நம்பர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 8ன்னு கிடைக்குது. ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபார்முலாவிலையும் நமக்கு 8 கிடச்சிருக்கு. அதே மாதிரி 5க்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7க்கு ஒரு நம்பர் மேலே போய் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4க்கு ஒரு 8ன்னு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆப்போசிட் நம்பரில். இப்போது இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம இந்த மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக பார்க்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து நம்மளுடைய கணக்கில் இந்த மெத்தேடில் வந்து 100% ஸ்ட்ராங்கான நம்பராக சிங்கிள் நம்பராக வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை நடைபெறக்கூடிய சிரிசத்தி டிராவுக்கு எல்லா நம்பர்களுமே ஆல் போர்டு வந்து சிங்கிள் நம்பராக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா 8ங்கிறத வந்து இப்போது நம்ம ஃபார்முலாவில் என்ன நம்பர்ஸ் கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம பெருக்கல் மெத்தேடில் நம்ம நேற்று கொடுத்த மாதிரி வந்து 451ன்னு கிடச்சிச்சு. 4ம் பாஸ் ஆயிடுச்சு, 5ம் பாஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த மெத்தேடில் கிடைச்சதில்ல. இப்போது அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில், அதாவது நமக்கு நேற்று இதே மெத்தேடில் வந்து 451ன்னு கிடச்சிச்சு. நமக்கு 5ம் பாஸ் ஆயிடுச்சு, 4ம் பாஸ் ஆயிடுச்சு. இப்போது இதே மெத்தேடில் நம்ம அடுத்தபடியாக நடக்கக்கூடிய சிரிசத்தி ட்ராவுக்கு என்ன நம்பர் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கையில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன நம்பர் கிடைச்சிருக்கு? 8 2 6ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு இந்த மெத்தேடுலேயும் 2 6 8 கிடச்சிருக்கு. அப்போது கண்டிப்பாக 8ஆம் நம்பர் வந்து ஆல் போர்டு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி பெஸ்ட்டு நம்பராக 100% நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 இல்லாமல் ஆல் போர்டு ஆட்டமே இல்லைங்க. எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். 8ஆம் நம்பருங்கிறத நான் சிங்கிள் நம்பராக இன்றைக்கி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குதுன்னு நீங்களே பார்த்தீங்க. அதாவது நமக்கு எல்லா மெத்தேடுலேயுமே 8ஆம் நம்பர் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக தான் கிடச்சிருக்கு. உங்கள் கணக்குலையும் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா மட்டுமே ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆர்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர் மட்டுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலாவில் கிடச்சிருக்க நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே நான் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா பாட்ஸ் நம்பரில் நம்ம 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி 816 பாட்ஸு, 918 பாட்ஸு. நம்ம இந்த ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி ஆல் போர்டு 2 நம்பராக எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 8 1ன்னு ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். 8ஆம் நம்பருங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காகவே வைக்கலாம், கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு இந்த முன்னாடி நாள் அடித்த ரிசல்ட்டு ஃபார்முலாவை மட்டுமே தான் பயன்படுத்தி இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இருந்துச்சுன்னா மட்டுமே எல்லா நம்பர்களுமே ப்ளே பண்ணுங்கள். இல்லையா வேண்டவே வேண்டாம், நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை எல்லா நம்பர்களுமே ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுக்குறேன். 100% உங்களுக்கு வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரையுமே வந்து 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு ஒரு 3 நம்பர்ஸ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே நான் எடுத்திருக்கேன். 19 18 58 96 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டு நமக்கு 7 வந்து, பி போர்டில் 1 வந்து, ஏ போர்டில் நமக்கு 8 வந்து, உள் நம்பர் 1 வந்துச்சுன்னா 18 17ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் 18 17 19 18 58 96ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி
நம்ம இந்த ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த நம்பர்ஸ் மட்டும்தான். மேட்ச் பண்ணி வைங்க. எல்லா நம்பர்களுமே நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரி டியர் கேமு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. புக்கிங் பண்ண விருப்பப்படுறவங்க புக்கிங் பண்ணிக்காங்க. 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கு நம்ம பெஸ்ட்டு கெஸ்ஸிங்காக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.